நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக ஒப்புதல் அளிக்கவோ இல்லை அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக தற்பொழுது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வானது ஜனாதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து அந்த தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருந்து விவரங்களை வழங்கி வருகிறார். மதி, தற்பொழுது ஆளுநர் நான்காவதாக அவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, அவர் எவ்வளவு நாள்னாலும் கிடப்பில் போடுறதுக்கு அவருக்கு சாய்ஸஸே இல்லை அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட கால அளவு அப்படின்றது அது தொடர்பான விவரங்கள் இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கா? பிரிவு என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் கருதப்பட்டது. ஏனென்றால் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வாசித்து முடிக்கப்படவில்லை. தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதாவது குறிப்பாக இது போன்ற தீர்ப்பு வாசிப்பது என்பது நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது அந்த தீர்ப்பினுடைய ஆபரேட்டிவ் பொசிஷன், அதாவது சாராம்சமான அந்த வழக்கில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பதை மட்டும்தான் நீதிமன்றத்தில் வாசிப்பார்கள். மற்றவை அனைத்துமே தீர்ப்பினுடைய நகல் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த விவகாரம் மிக முக்கியமான விவகாரம் என்பதால், அதுவும் அரசியல் சாசன அமர்வு என்பதால் தீர்ப்பினுடைய சாராம்சமே மிக அதிக அளவில் இருக்கிறது. அதைதான் தற்பொழுது நீதிபதிகள் ஒவ்வொன்றாக வாசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தீர்ப்பில் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் அமைச்சரவை தான் முதன்மையாக இருக்க வேண்டும். மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது என்பதை தாங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுதான் ஒரு மாநிலத்தில் முழுமையாக ஆளக்கூடிய அந்த அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் 2 அதிகார அமைப்புகள் செயல்படுவதை தங்களால் ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தினுடைய கருத்தை கேட்க வேண்டியதில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பிட்ட கால அளவில் ஆளுநர் மசோதாக்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மசோதா மீது எந்த முடிவும் எடுக்காமல் ஆளுநர் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றங்கள் அதனை நீதித்துறையினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்ற ஒரு தீர்ப்பை நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஆளுநர் அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருக்கும் பொழுது நீதிமன்றம் அதனை நீதித்துறையினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நீதிமன்றம் அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு என்று அரசியல் சாசன பிரிவு 142 அதிகாரங்களை, சிறப்பு அதிகாரங்களை வழங்கி இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றம் அதனை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பது குடியரசுத் தலைவரினுடைய கேள்வியில் பிரதான ஒரு கேள்வியாக இருந்தது. அதனை தற்பொழுது அந்த கேள்விக்கு உச்ச நீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது. அதாவது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல், அதாவது அந்த மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் பொழுது அதனை நீதிமன்றம் நீதித்துறையினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கால வரம்பை நிர்ணயிப்பது என்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நிறைவு சுழிவுகளுக்கு முரணாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பும் பொழுது அதனை 3 மாதங்களுக்குள் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதாவது முடிவெடுக்க என்றால் ஒப்புதல் அளிப்பது அல்லது நிராகரிப்பது அல்லது திருப்பி அனுப்புவது, இந்த 3இல் ஒன்றை செய்ய வேண்டும். எதுவுமே செய்யாமல் காலவரமின்றி அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது என்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு அளித்திருந்தது. அதைதான் தற்பொழுது அரசியல் சாசன அமர்வும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதாவது இந்த 3இல் ஒன்றை குடியரசுத் தலைவர் செய்ய வேண்டும், அதை ஆளுநர் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் காலவரையின்றி மசோதாவை கிடப்பில் போட்டு வைக்க முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க ஒரு குறிப்பிட்ட கால வரம்பை நிர்ணயிப்பது என்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நெளிவு சுழிவுகளுக்கு முரணாக இருப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த வழக்கில் முந்தைய தீர்ப்புக்குள் தாங்கள் செல்ல விரும்பவில்லை என்பதையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கால நிர்ணயம் செய்த உத்தரவை நீதிபதிகள் விமர்சித்திருந்தாலும் கூட அந்த தீர்ப்புக்குள் நீதிமன்றம் செல்ல விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அரசியல் அமைப்பு நீதிமன்றங்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்த கருத்து என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் முந்தைய அந்த 2 நீதிபதிகள் அமர்வை பொறுத்தவரை கால நிர்ணயம் செய்து உத்தரவிட்டிருந்தார்கள். அது போன்று காலக்கெடு எதையும் விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை நீதிமன்றங்கள் விதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த அத்தகைய உத்தரவு என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தான் 2 நீதிபதிகள் அமர்வு அவ்வாறு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருந்தது. அந்த காலக்கெடு நிர்ணயம் என்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒருபுறம் குடியரசு ஆளுநர் மசோதாக்களுக்கு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதை சட்ட ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்று குறிப்பிட்டிருந்த நீதிபதிகள் தற்பொழுது அதாவது காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது, குடியரசுத் தலைவருக்கோ அல்லது ஆளுநருக்கோ மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. அவ்வாறு ஏற்கனவே அந்த காலக்கெடு நிர்ணயித்தது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது.